friends, welcome to Joe Kitchen. இன்னைக்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா பேலியோ வெஜ் மீல் ஃபுல் ஃப்ளெஜ்டு சவுத் இந்தியன் மீல் வீடியோ ஒன்று போட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. இதில் காலிஃப்ளவர் ரைஸ், பேலியோ பருப்பு, ரசம், முருங்கைக்காய் மசாலா, சவுச்சவ் கூட்டு, பரங்கிக்காய் பொரியல், சீஸ் அப்பளம், பேலியோ மசால் வடை, பேலியோ பாயசம், தயிர், அப்புறம் சாலட் எல்லாமே வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் பொரியலும் பேலியோ பருப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேலியோ பருப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு 2 கப்பு பரங்கிக்காய், கொஞ்சம் வந்து வெங்காயம், கொஞ்சம் உப்பு. வெங்காயம் எதுக்கு போடுறதுன்னா, அது ரொம்ப பரங்கிக்காயோட இனிப்பு டேஸ்ட்டு வரக்கூடாது, அதை கம்மிப்படுத்துறதுக்காக. இப்போ குக்கரில் போட்டு 3 விசிலுக்கு வேக வைக்கலாம். அதுங்குள்ளார நம்ம இந்த பொரியலுக்கு தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் நெய் விட்டு கடுகு தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பரங்கிக்காவும் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு மஞ்சள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ மூடி வச்சுருங்க, இந்த காய் வந்து வேகட்டும். இப்போ பருப்புக்கு வந்து குக்கரில் வச்சுருக்கோம், அது வெந்து விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ அதை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதை தாளிச்சிடலாம். பருப்புக்கு நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமேலு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த பருப்பு தாளிக்கிறது வந்து நம்ம அப்படியே டிட்டோ நம்ம பருப்பு தாளிக்கிற மாதிரியே நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் வந்து பொரியலுக்கான காய் வெந்துருச்சு. இப்போ திறந்துட்டு ஒரு கிளறி விட்டு திறந்தே வச்சுருங்க. கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டி விடட்டும். இப்போ பருப்பு தாளிக்கிறதுக்கு அந்த வெங்காயத்தோட ஒரு பூண்டும் வந்து தட்டி போட்டு வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை இறக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு கிளறி இறக்கி வச்சிடலாம். பரங்கிக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்புக்கு தாளித்தது கூட அந்த காய் வந்து மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை கொட்டி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்ண அப்புறம் இறக்கிடலாம். அப்படியே வந்து டேஸ்ட்டும் பருப்பு மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்தது முருங்கைக்காய் மசாலாவும் சவுச்சவ் கூட்டும் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சவுச்சவ் கூட்டுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து ஒரு 4 முந்திரி மட்டும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே போடணும். வேறு மஞ்சத்தூள் எதுவுமே போட வேண்டாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து சவுச்சவ் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிளை போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. அது காயிலேயே நல்லா தண்ணி விடுறனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வேக வச்சுருங்க. குக்கரில் போட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். முருங்கைக்காவை கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கல்லில் போட்டு 1 2 இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து இது தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போடாட்டியும் பரவாயில்ல, பட்டை, கிராம்பு, சோம்பு அதுவும் போட்டுட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமேலு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் அதை வந்து சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட வந்து ஒரு பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை மட்டும் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி,
தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்குறப்பயே இது கூடயே வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டிருக்கிறப்பவே அதோட டேஸ்ட் வந்து நல்லா வந்துரும். இப்போ இது கூடயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காவும் சேர்த்திட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் வந்து வெந்துட்டுருக்கிறப்பயே நம்ம இந்த சௌசௌ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுருங்க. நல்லா வந்து தாளிச்சதை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சௌசௌ கூட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. அப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். போட்டு கிளறி விட்டு இறக்கிருங்க. தேங்காய் போட்டோன்னையே அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேலியோ மசால் வடை அண்டு பேலியோ பாயாசம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கட் பண்ண கேரட்டு, கொஞ்சோண்டு மட்டும் நம்ம பரங்கிக்காய் துண்டு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கோங்க. 4 ஏலக்காய் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு அடங்கினதுக்கு அப்புறமேலு இப்போ திறந்து பாருங்கள். திறக்கிறப்பயே அந்த ஏலக்காவோட கேரட்டோட சேர்த்து வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து லேசாக மசிச்சு விட்டுருங்க. அரைச்சி விட வேண்டாம். லைட்டாக அந்த மத்து வச்சு மசிச்சு விட்டுருங்க. 1 2 மசிச்சா போதும். அதுக்கப்புறமேலு நம்ம மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காகவே இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கொதிக்கிறப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நான் 1 டம்ளர் தேங்காய் பால் வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யில் வறுத்த முந்திரி, அந்த முந்திரி இதை வந்து அதோட சேர்த்திட்டு கலக்கி விட்டு எடுத்துருங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ஸ்மெல்லு, அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்தது பேலியோ மசால் வடை. இதுக்கு வந்து மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் பூசணி விதை அதை சேர்த்திருக்கேன். அதை போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறமேலு இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் பன்னீர், இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, இதுக்கு வந்து 5 பெரிய பெரிய உருண்டையாக 5 வந்தது. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். தோசைக்கல்லையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வடை மாதிரியே கையில் வந்து வச்சு லேசாக தட்டிட்டு இப்போ அதை போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பூசணி விதை வந்து கிடச்சிதுன்னா வெள்ளரி விதை அது கூட போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறதுனா கொஞ்சம் நல்லா வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்குது, அதனால தான் நான் இதை போட சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி விட்டுருங்க. இது கொஞ்சம் லேசாக ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது வந்து சேலடு. இது கொய்யா, வெள்ளரிக்காய், தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு குலுக்கி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அப்பளம். இது வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு மைக்ரோவேவில் 1 நிமிஷத்துக்கு ப்ளஸ் வந்து ஒரு 10 செகண்ட் விட்டு எடுத்துட்டிங்கன்னா மொறு மொறுன்னு அப்பளம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து ரசம் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதையும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பசுமஞ்சள் பிக்கிள். இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சேன். பசுமஞ்சள் வந்து துருவிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எலுமிச்சம்பழ ஜூஸும் கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது காலிஃப்ளவர் ரைஸ். காலிஃப்ளவரை துருவி வேக வச்சோன்னா அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட் இருக்காது, தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இது துருவன காலிஃப்ளவர் ரைஸ், நான் ஃபுட் ப்ராசஸரில் துருவனால நல்லா நைஸாக ரவை மாதிரி வந்துருச்சு.
ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணியும் நான் அவ்வளோ ஊற்றல. உங்களுக்கு கொஞ்சம் துருவுறதில் துருவுனீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கூட போதும். ஒரு பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை இல்லாட்டி கருவேப்பிலை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து கம்மியாகும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதி எல்லா ஃபுட்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேபிள் மேலே எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். பட் காலிஃப்ளவர் ரைஸ் மட்டும் ஒருத்தங்களுக்கு ஆகிற மாதிரி தான் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஹெல்த்தி மீல் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. லைட்டாகவும் இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. இது வந்து எல்லா விசேஷ நாட்களுக்கும் நீங்கள் வந்து செய்யலாம். ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் பேலியோ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு மீல் வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். வித் ஒரு பாயாசத்தோட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ளீஸ் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.